இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद् रामायण कथा लोकेषु प्रचरिष्यति. பிரம்மா வால்மீகிக்கு கொடுத்த அருள் வாக்கு இது. எதுவரை உலகில் மலைகளெல்லாம் இருக்குமோ, நதிகளெல்லாம் ஓடுமோ, ஆகாயத்தில் சூரிய சந்திரர்கள் விளங்குவார்களோ, அதுவரை வால்மீகியே உம் ராமாயணத்தின் பெருமை நிலைக்கும். ராமாயணம் பூலோகத்தில் இருக்கும் வரை உம் பெருமையும் நிலைத்தே இருக்கும். இதைவிட என்ன வரம் வேண்டும்? 24,000 ஸ்லோகங்கள், 500 சர்க்கங்களுக்கு மேலே 6 காண்டங்கள், எத்தனையோ உயர்ந்த நுண்ணிய கருத்துகள், இவை அனைத்தையும் அடங்கியதுதான் ஆதி காவியமாம் வியங்கிய காவியமாம் வால்மீகி ராமாயணம். ராமாயணத்தை பரதன் சித்திரகூடத்தை அடைந்து அரசை சமர்ப்பிப்பதற்கு வருகிறான். அந்த கட்டத்தில் நாம் இப்போது உள்ளோம். அதை சேவிப்பதற்கு முன்னால் ராமச்சந்திரனை வணங்கிக் கொள்ளுவோம். நகர் என்னுமிடம் சமயபுரத்திலிருந்து லால்குடி போகும் மார்க்கத்தில் 7வது கிலோமீட்டரில் உள்ள கோதண்டராமசுவாமி கோவில். இத்திருக்கோயிலில் ருக்மிணி சத்யபாமா சமேத சந்தான வேணுகோபாலனும் ஸ்ரீ பூமிநீளா சமேத அபய வரதராஜ பெருமானும் தனித்தனியே எழுந்துருளி உள்ளார்கள். அவர்களை தரிசித்துக் கொண்டோம். இன்று நாம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை சேவிக்கப் போகிறோம். தன்னுடைய இடது திருமடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு அடியார்களையெல்லாம் அவளை பற்றி தன்னை பற்றும்படி பகவான் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த லக்ஷ்மி நாராயணனே தான் சீதாராமர்களாக அவதரித்தார்கள். இதோ உற்சவமூர்த்தியை தரிசிக்கிறோம். கைகளில் இருக்கும் வில்லை ராமன் கீழே வைத்திருக்கிறார் போலும். இடது திருக்கை உயர்ந்து வில் பிடித்த திருக்கோலத்தோடே உள்ளது. வலது திருக்கை அம்பை பிடித்த திருக்கோலத்தோடே உள்ளது. திருமுக மண்டலத்தில் தான் எத்தனை கருணை! அவனுடைய திருக்கண்களிலும் பேசத் துடிக்கும் உதடுகளிலும் தான் எத்தனை பொருள் பொதிவுகள்! இப்படிப்பட்ட ராமனையும் அருகே இருக்கும் சீதையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். சீதாராமர்கள்னு சொன்னாலே இருவரையும் குறிக்குமா? சீதையினால் தானே ராமனுக்கு பெருமை. ராமனுக்கு எத்தனையோ பெருமை இருந்தாலும் அப்பிரமேயம் ஹி தத்தேஜகா யஸ்யசா ஜனகாத்மஜா என்று மாரீச்சன் கூறினா போலே சீதையோடு கூடின பிற்பாடுதான் ராமனுக்கு ஏற்றம் இன்னும் அதிகரிக்கிறது. அந்த சீதையோடைய தனித்திருப்பதில் ராமன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். அந்த கட்டத்தை தானே நாம் 93, 94, 95 ஆகிய சர்க்கங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். அருகில் லக்ஷ்மணன் உள்ளார். சிறு வடிவத்தோட ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். இவர்கள் அனைவரையும் நகர் என்னும் ஊரில் உள்ள கோதண்டராம சுவாமி சன்னிதானத்தில் தரிசித்துக் கொள்ளும் வாய்ப்பு பெற்றோம். இந்த திருக்கோயிலில் திருப்பணி நடைபெற வேண்டும். தினப்படி பூஜையோ மற்றும் உண்டான சுத்தி கரிப்புகளோ அனைத்தும் செவ்வனே நடைபெற வேண்டும். பக்தர்கள் 100 கணக்கில் 1000 கணக்கில் வரத் தொடங்கினால் தன்னடையே கோவில் அனைத்து இன்பங்களையும் பெறுகிறது. வேண்டிய புஷ்பம், சந்தனம், பிரசாதம், வெத்திலை பார்க்கு, பெருக்கி மெழுகி கோலமிடுதல், விளக்குகளை சுத்தம் பண்ணி வைத்தல், பெருமானின் வஸ்திரத்தை மடித்து வைத்தல், திருமஞ்சனம் செய்தல், புறப்பாடு செய்தல், எத்தனை திருப்பணிகள் ஒரு கோயிலில் உள்ளன. இதில் எதையும் நாம் எடுத்துக்கொண்டு செய்யலாம். போக வேணும், பெருமானை தரிசிக்க வேண்டும், நம்மால் ஆன திருப்பணிகளை தொண்டுகளை புரிய வேண்டும். செய்வோம் என்று வேண்டிக் கொண்டு இனி நாம் விட்ட இடத்துக்கு வருவோம். 95வது சர்க்கத்தில் மந்தாகினி நதியை வர்ணிக்கிறான் ராமன். கீழே 94வது சர்க்கத்தில் காடு, பூத்திருக்கும் பூக்கள், ஓடும் நதிகள், ஆங்காங்கு ஆகாயத்திலே விண்ணமுட்டு வளர்ந்திருக்கக்கூடிய மர வகைகள்,
பழம், காய், கனி அனைத்தையும் ராமன் வர்ணித்தான். சீதே, உன்னோடு தனித்திருப்பதில் தான் எவ்வளவு ஆனந்தம்! அதே போல் சலசலத்து கொண்டு ஓடி வரும் மந்தாகினி நதி, அந்த ஆறு, அதை வர்ணிக்கிறார். அத சைலாத் வினிஷ்கிரமிய மைதிலீம் கோசலேஸ்வரஹ ஆதர்ய சுபஜலாம் ரம்யாம் மந்தாகினீம் நதீம். தண்ணீரை பார்த்தாலே சுபமான தீர்த்தம், புனிதமான தீர்த்தம். இன்னைக்கும் சித்திரக்கூட்டத்துக்கு போனோம்னா ராம் காட் என்கிற இடம் இருக்கு. அங்குதான் ராமனும் சீதையும் கைகோத்து கொண்டு தினப்படி நீராடுவார்கள். ரொம்ப ஆச்சரியமான இடம். அதுக்கு அப்புறத்திலே போனால் துளசிதாசருக்கு இருக்கிற ஆசிரமம், இந்த புறத்தில் வால்மீகி முனிவருடைய ஆசிரமம், மற்றொரு புறத்திலே ரொம்ப ஆச்சரியமா காகாசுரன் சீதையனிடத்திலே அபச்சாரப்பட அங்கிருந்தே ராமனத்தை காத்து கொடுத்தான் இல்லையோ, அது நடந்த பெரும் பாறை எல்லாம் நந்தாகினி நதிக்கரையிலேயே உள்ளது. அதைத்தான் வர்ணிக்கிறார். அப்ரவீச்ச வராரோகாம் சந்திரச்சாரு நிபானனாம் விசித்திர புலினாம் ரம்யாம் ஹம்ச சாரச சேவிதாம் குசுமைர் உபசம்பன்னாம் பஷ்ய மந்தாகினியும் நதீம். இந்த நதிக்கரையில தான் எத்தனை பறவைகள் வாழ்கிறது பார்த்தாயா? சரணாலயத்தை போல இருக்கின்றன. ஓர் பக்கத்தில் பறவைகள், ஹம்ச பறவை, ஹம்ச சாரச பறவைகள், மேலும் உண்டான புஷ்பங்கள். ராஜந்தீம் ராஜராஜஸ்ய நளினீமிவ சர்வதா தீர்த்தானி ரமணீயானி ரதிம் சஞ்சனயந்திமே. இந்த தண்ணீரின் கரையில் எத்தனை தபஸ்விகள் வாழ்கிறார்கள் பார்த்தாயா? தண்ணீரில் புனித நீராடி விடியற்காலையில் பெருமான குறித்து ஆத்மாவா அரே திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா என்னும் பிருகதாரண்யக உபனிஷத்து சொன்னபடி இடைவிடாமல் பெருமானை சிந்தித்தால் நம் மன அழுக்கத்தனையும் நீங்கி விடுகிறது. பார், ஜடாஜின தராக காலே வல்கலோத்தர வாசசா ரிஷயஸ்வபகாஹந்தே நதீம் மந்தாகினீம் பிரியே. எல்லாம் தலைமுடியிலே சடைமுடி தரித்து மாந்தோல் மரவுரி தரித்து இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் எப்படி நீராடுகிறார்கள் பார். தரிசனம் சித்திரகூடஸ்ய மந்தாகின்யாச்ச சோபனே அதிரோஹந்தி கல்யாணி நிஷ்கூஜந்த சுபாகிரா அதிகம் புறவாசாச்ச மன்னிய தவச தரிசனாத். எனக்கு இந்த இடத்தை பார்க்கறச்சே அயோத்தி பட்டணத்துல வாழ்ந்தோமே, அதை விட இந்த கிராம வாழ்க்கையும் காட்டு வாழ்க்கையும் இன்னும் இனிக்கிறதே. தேவி, யோசித்து பார்த்தேன். அது இனிப்பதற்கு பிரிதொரு காரணம் உள்ளது. உன் முகத்தை பார்த்து கொண்டே இதை பார்க்கிறேன் அல்லவா, அதனால்தான் இதுவும் எனக்கு இவ்வளவு இனிக்கிறது போலும். நானும் நீயுமாக தனித்திருந்து 2 வார்த்தை மனம் விட்டு பேசி எத்தனை ஆண்டுகள் நிகழ்ந்து விட்டன. நல்ல வேளை இன்றாவது வாய்ப்பு கிட்டித்து. லக்ஷ்மணச்சைவ தர்மாத்மா மன்னிதேசே வியவஸ்திதா தொஞ்ச அனுகூலா வைதேகி பிரீத்திம் ஜனயதி மம. நான் சொன்னபடிக்கு தர்ம சிந்தனை மாறாமல் இலக்குவன் தொண்டு புரிகிறான். நான் எதை தர்மமாக கூறினாலும் என் முகக்குறி பறிந்து நீ செய்கிறாய். இப்படிப்பட்ட குடும்பம் கிடைத்த விற்பாடு எனக்கு வேற என்ன குறை இருக்கிறது சீதே? கணவன் தர்ம காரியத்தில் நடந்து அதை மனைவி ஒத்துக்கொண்டு ஏற்று உறுதுணையாக இருந்து, மனைவி தர்ம காரியத்தை எடுத்து செய்து அதற்கு கணவன் ஆமோதித்து அனைத்தையும் செய்தால் இதை விட குடும்பத்தில் என்ன ஒற்றுமை வேண்டும்? அதை ராமன் திருப்தியை சொல்லிக் கொடுக்கிறார். இதீவ ராமோ பகுசங்கதம் வச்சா பிரியா சகாய சரிதம் பிரதி ப்ருவன் சச்சார ரம்யம் நயனாஞ்சன பிரபம் சச்சித்திரகூடம் ரகுவம்சவர்தனா. ரகுவம்சத்தையே விளக்கமடைவதற்காக விளங்கச் செய்வதற்கு பிறந்த ராமன் இப்படியாக சித்திரகூட மலையெல்லாம் தன் கண்களால் கட்டாட்சித்து ஓடுகிற மந்தாகிரி நதியிலே கால்களை துளாவிக் கொண்டு அதன் கரையிலே அமர்ந்து கொண்டு சீதையோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்படியே இது ஏகாந்தமாக இருக்கவில்லை. ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான காலாட்படையும் குதிரையும் யானையும் ஒட்டகங்களும் பெரும் தூசியை கிளப்பிக் கொண்டு அருகே வந்தது. பூகம்பம் ஏற்பட்டதா? எங்கேயாவது நதி பிரவகித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதா? ஆரேனும் ராஜகுமாரர்கள் பெருத்த படையோட வேட்டையாடு விடுகிறார்களா? ஏன் இவ்வளவு தூசி கிளம்புகிறது? சீதே, இப்பதானே உன்னிடத்துல சொன்னேன் ஏகாந்தமா இருக்கும், ஆரும் தொந்தரவில்லை, ஆனா பெருத்த ஓசை ஏதோ கேட்கிறது. என்னான்னு பார்க்க வேண்டும். அடுத்த சர்க்கம் 96வது சர்க்கம் லக்ஷ்மணனுடைய கோப பேச்சு. ஏன் லக்ஷ்மணனுக்கு என்ன கோபம்? நன்குதானே இருந்தார் என்றால், ஓ, பெருத்த அயோத்தி பட்டணத்தின் சேனையை பார்த்த கோபம். இதோ அந்த கைகேயி பெத்த மகனான பரதனை பார்த்த கோபம். இவன் தானே ராமன் அரசை இழப்பதற்கு காரணம். இவன் அதையோடு நிறுத்தி கொள்ளாமல் திட்டமிட்டு ராமனை கொல்லவும் வருகிறான் போலும். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய படையை திரட்டி கொண்டு வந்தான் என் இலக்குவன் நினைத்து ஆயுத சாலைக்கு போய் கவச்சத்தை அணிந்து தன் வில் வேல் வாழ் முதலான அனைத்தையும் தரித்து
ராமா கவலைப்படாதே, என் ஒருத்தனை தாண்டி இந்த மொத்த படையும் உன்னிடத்தில் வாராது. அதை இப்போதே அழிப்பேன். பூமி மாதாவுக்கு இந்த சைன்யத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன். கைகையைச் சேர்ந்தவர்களை முடிப்பேன். பரதனில் வாழ்வதில் பயனே கிடையாது. அரசியனி உன்னதுதான் என்று கோபத்தோட லக்ஷ்மணன் பேசுகிறான். கேட்போம். தாம் ததா தரிசயித்வாது மைதிலியும் கிரிநிம்னகாம் நிஷசாத கிரிப்பிரஸ்தே சீதாம் மாம்சேன சந்தையன். இப்படி மந்தாகினி, இந்த மலை, இதனுடைய பெருமகளையெல்லாம் சொல்லிக் கொண்ட ராமன் அழகான சதைப்பிடிப்புள்ள ஒரு பழத்தை உரித்து சீதைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு ஏகாந்தமான ரமணீயமான தரிசனம். அந்த சமயத்தில் இதம் மேத்யம் இதம் ஸ்வாது நிஷ்டத்வம் இதம் அக்னினா ஏவமாஸ்தேஜ தர்மாத்மா சீதையா சக ராகவா. அப்போது ராகவன் கொடுக்கிறார், இது நன்கு கசப்பா இருக்கக்கூடிய பழம், இது இனிப்பா இருக்கிற பழம், இது சமைக்கப்பட்ட பழம், இது சமைக்காத பழம் என்று ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ஏதோ தூசி கிளம்புகிறது. ததா தத்ராசதஸ்தஸ்ய பரதஸ்ய உபயாயினஹ சைன்ய ரேணுஷ்ச சப்தஸ்ச பிராதுராஸ்தாம் நபஸ்பிருஷவ். அதாவது ஆட்படையினுடைய கால் தூசியும் பெரும் சத்தமும் தொலைதூரத்தில் கேட்டது. ஏதஸ்மின்னந்தரேத்ரஸ்தாக சப்தேன மகதா ததா அர்த்திதா யூதபாமத்தாக ஸ்வயூதா திரிபுருத்திஷா. அப்போது பெருப்பெருத்த யானைகள் குடுகுடு என்று ஓடி வந்தன. அந்த ஆனைகளுடைய கால் ஓசை, ஆனைகளுடைய காலிலிருந்து கிளம்பின புழுதி தெரிந்தது. சதம் சைன்ய சமுத்பூதம் சப்தம் சுஷ்ராவ ராகவா. ராகவனுக்கு யாரோ அருகில் வருகிறார்கள். பெரும் கூட்டம் வருகிறது. என்னவா இருக்கட்டும்? ஏ லக்ஷ்மணா, மேலே ஏறி போய் பார், ஜாகிரதையாக பார், என்ன கூட்டம் வருகிறதுன்னு தெரிந்து கொண்டு சொல். ஹந்த லக்ஷ்மண பஷ்யேஹ சுமித்ரா சுப்ரஜாஸ்த்வயா பீமஸ்த நிகத கம்பீரம் துமலஹ ஸ்ரூயதே ஸ்வனஹ கஜயூதா நிவாரண்யே மகிஷாவா மகாவனே. ஒருவேளை பெரும் பெரும் காளைகளும் எருமகளும் ஓடி வருகின்றனவா? ஆனைகள் வருகின்றனவா? யாரேனும் ராஜகுமாரன் படையோடு வேட்டைக்கு வருகிறானா? போய் பார்த்து வா. ராஜாவா ராஜபுத்ரோவா மிருகயாம் அடதே வனே தாம் ஆஸ்வரத சம்பூர்ணாம் ரதத்வஜ விபூஷிதாம் சசம்சசேனாம் ராமாய வச்சனம் சேதம் அப்ரவீத். சடக்கென்ற பெரும் மரத்தை தாவி ஒரு பாறாங்கல் மலை குன்றின் மேல ஏறி நின்று லக்ஷ்மணன் பார்த்தான். அவன் வியந்த படிக்கு அவனுடைய கண்கள் விரிந்தன. கோபத்தால் விரிந்தன, பயத்தால் அல்ல. இவ்வளவு பெரிய சைன்யம், நம்முடைய சைன்யம் எதற்காக வருகிறது? அதோ ஆச்சாமரம் கோவிதாரம் தெரிகிறது, அத்திக்கொடி மரம் தெரிகிறது, அதான் அவர்களுக்குரிய கொடி. அந்த கொடியில் அத்தி மரத்தை பார்த்தவுடன் நம்முடைய சேனை வருகிறது. ஏன் பரதன் வருகிறான்? பெருப்பெருத்த யானைகள் பேரிலே மலர்ந்த முகத்தோட சண்டைக்காக வரும் வீரர்களை பார்க்கிறான். கீழே ராமனை கூக்கிக் கொள்ளுகிறான். நிறுத்து, அங்கு இருக்கக்கூடிய நெருப்பை அணைத்து விடு. ராமா, நீ எங்க இருக்கிறாய் யாருக்கும் தெரிய வேண்டாம். சீதையை உடனே கைபிடித்து அழைத்துக் கொண்டு எங்காவது காணாத இடத்தில் போய் மறைந்து கொள். பெரும் சேனையை பரதன் நடத்தி கொண்டு வருகிறான். இனி அவனை உயிரோடு விடுவது கூடாது. இதோ பரதனை பார்ப்பேன். ஆவாம் ஹந்தும் சமபேதி கைகேய்யா பரத சுதா. கைகேயி பரதனுடைய மகன். தாய் தான் நாட்டை பிரித்தால் இவன் உயிரை பிரிக்க வருகிறான் போலும். ஒரு நாளும் ராமா, நீ அவனிடத்தில் அகப்படக்கூடாது. அபித்ரக்ஷாமி பரதம் யத்கிருதே வியசனம் மகது. யாரால் இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு நாம் ஆளானாமோ அந்த பரதனை காணப் போகிறேன். त्वया राघव संप्राप्तम सीतयाच मया तथा என் நிமித்தம் பவான் ராஜ்யா அச்சுதோ ராகவ சாஸ்வதாத். நீதான் உலகுக்கே அரசன். அப்படி இருக்கும்போது உன்னை வெளியேற்றினானே பரதன் வந்தான். அவனை கொல்வதில் எந்த குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை. பரதஸ்யவதே தோஷம் நாகம் பஷ்யாமி ராகவ. எப்போ ஒருத்தன் நாட்டை விட்டு உன்னை விரட்டினானோ அவனை கொன்றால் தான் அது நீதி சாஸ்திரத்துக்கு பொருந்தும். கைகையிஞ்ச வதிஷ்யாமி சானுபந்தாம் சபாந்தவாம் கருஷேணாத்ய மகதா மேதினி பரிமுச்சதாம். இனி இந்த பூமாதேவி தன் அழுக்கிலிருந்து விலகட்டும். இந்த தீயவர்களால் இவள் பாரம் தாங்காமல் தவிக்கிறாள். இன்று லக்ஷ்மணன் சூளுரைக்கிறான். பூமாதேவியின் பாரத்தை போக்குவோம் என்று பெரும் குரலிலே பேசுகிறார். சசைன்யம் பரதம் ஹத்வா பவிஷ்யாமின சம்சயா. நம்மிடத்தில் பானங்களுக்கு குறையில்லை. ராமா தயார், நீ தனித்திருப்பாய். நான் ஒருத்தர் இந்த பெருத்த சைன்யத்துக்கு போதும் என்று லக்ஷ்மணன் கோபத்தோடு பேசினான். அவன் மேற்கொண்டு என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ராமன் நிதானம் இழக்கவில்லை. நாமும் நகர் திருக்கோயிலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக